Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒயரில் பியானோ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் Black கலர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். 13 ஒயர் வந்து கட் பண்ணிக்கிங்க. எல்லா ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 அடி வந்து கட் பண்ணிக்கிங்க. 1 அடி ஸ்கேலில் 3.25 அடி வந்து கட் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம Black கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ஒயரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ண ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை இந்த ஒயர் மேலே வச்சு மடித்து அளப்போம் இல்லையா, ஆனால் அந்த மாதிரி அளக்காதீங்க. இப்போ வந்து ஒரு சைடில் வந்து நம்ம 1 அடி வந்து அளந்து விட போகிறோம். இங்கே பாருங்கள், 1 அடி ஸ்கேல் வச்சு ரன்னிங் ஒயரை அளந்து மடித்து எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு பக்கம் நம்ம 1 அடியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம 2.5 அடியும் வந்து விட போகிறோம். இந்த சைடில் 1 அடி, அந்த பக்கம் 2.5 அடி, சரிங்களா? இப்போது ரன்னிங் ஒயரை வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு ரன்னிங் ஒயரை போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் போடுற மாதிரி நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் வந்து ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிங்க. இப்போ ரெண்டாவது ஒயர் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஒயரும் அதே மாதிரி ரெண்டாக மடிச்சிடுங்க. மடித்து எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிங்க. இப்போ மூணாவது ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். மூணாவது ஒயரும் அதே மாதிரியே ரெண்டாக மடிச்சுக்குங்க. ரெண்டாக மடித்து நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ இதே மாதிரியே மீதம் இருக்கிற 10 ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 13 ஒயரும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ரன்னிங் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி வந்து விட்டுருக்கோம் இல்லையா. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல் வச்சு அளந்து 2.5 அடி வந்து விட்டு கட் பண்ணிக்கிங்க. 2, அப்புறம் ஒரு அரை, 2.5 அடி, 2.5 அடி வந்து அளந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சைடில் வந்து நீளமாக விடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே டோர் மாதிரி வரும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் போடும்போதெல்லாம் இதே மாதிரி ஒரு பக்கம் 1 அடியும் ஒரு பக்கம் 2.5 அடியும் விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் நீளமான ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த 1 அடி ஒயரும் இருக்கு இல்லையா, இதை வந்து திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த நீளமான ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் 1 அடி ஒயரும் இருக்குது. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு செகண்ட் லைன் வந்து போட்டுக்கலாம். நம்ம சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2.5 அடி ஒயரில் வச்சு ரன்னிங் ஒயரை அளந்து மடிச்சுக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டோடைய ஒயரில் வந்து நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூவாக இந்த லைனில் இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரலாம்.
இப்போ நாட் போட்டுட்டு சைடில் நம்ம ஒரு அடி ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் மொத்தம் இன்னும் 5 லைன் போடணும். மொத்தமே நம்மளுக்கு 7 லைன் வரணும். இப்போ 2 லைன் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் வந்து 5 லைன் வந்து போட்டுருங்க. போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7 லைனும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 1 அடி ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2.5 அடி ஒயரும் இருக்குது இல்லையா, இதை வந்து திருப்பிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ மேலே வந்து 7 லைன் போட்ட மாதிரி கீழ்ப்பக்கமும் வந்து 7 லைன் வந்து போடணும். அதனால் வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம திருப்பும்போது என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 2.5 அடி ஒயரும் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 அடி ஒயரும் வந்து வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு மேலே வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பியானோவுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒயரை வந்து கம்மி பண்ணி நாட் போட போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயரை அளந்து எடுத்துக்கலாம். நம்ம சைடில் 1 அடி ஒயர் இருக்குது இல்லையா, அந்த ஒயரில் வச்சு ரன்னிங் ஒயரை அளந்து மடித்து எடுத்துக்குங்க. மடித்து எடுத்துட்டு இப்போ நம்ம மொத்த ஒயரும் பார்த்திங்கன்னா 13 ஒயர் இருக்கும். அந்த 13 ஒயரில் 2 ஒயரை வந்து விட்டுருங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் விட்டுட்டு 3வது ஒயரில் வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது 2 ஒயரை விட்டுட்டு மீதி இருக்கிற 11 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டிருங்க. இந்த 1 அடி வந்து கரெக்டாக வர மாதிரி அளந்துக்குங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் 1 அடியும் அந்த பக்கம் 2 அடியும் விட்டுட்டு நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த லைனில் இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரலாம். இப்போ சைடில் இருக்கிற அந்த 2.5 அடி ஒயரில் வந்து அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் லைன் போடும்போது பாருங்கள், இந்த 2 ஒயரையும் விட்டுட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி தான் செகண்ட் லைன்லேயும் நம்ம எங்கே நாட் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே இடத்துலையே வந்து நாட் போட்டுக்குங்க. ஃபஸ்ட் லைன் வந்து 3வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி செகண்ட் லைனும் அதே 3வது ஒயர்லேயே வந்து நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு சைடில் அந்த 1 அடி ஒயர் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ கண்டினியூவாக வந்து ஃபுல்லாக வந்து போட்டுகிட்டே வரலாம். இந்த ஒயர் ஃபுல்லாகவே மீதி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். போட்டுட்டு இந்த 2.5 அடி ஒயர் சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் வந்து அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது 3வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஒயரை விட்டுட்டு 3வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணி 2 லைன் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது வந்து 3வது லைனில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயரை விட்டுடணும். 3 ஒயர்னால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஒயர் அடுத்து 3 ஒயர். இப்போ 6வது ஒயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 ஒயரை விட்டுட்டு 6வது ஒயரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லைன் போடும்போது 2 ஒயரை விட்டுட்டோம். செகண்ட் லைன் வந்து அதே அளவுலேயே போட்டோம். 3வது லைனில் வந்து 3 ஒயரை விட்டணும். அப்போ 3 ஒயரு, அதுக்கு முன்னாடி லைனில் விட்ட 2 ஒயர், மொத்தம் 5 ஒயரை விட்டுட்டு 6வது ஒயரில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ போட்டுட்டு வரோம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. இப்போ 8 ஒயர் வந்து வரும் நம்மளுக்கு. 13 ஒயரில் 5 ஒயரை விட்டுட்டு போடும்போது பார்த்திங்கன்னா 8 ஒயர் வரும். அந்த 8 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்குங்க.
இப்போ 3வது லைன் போட்டுட்டு சைடில் விட்டுருக்க அந்த 2.5 அடி ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3வது லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதே அளவுலேயே நம்ம இன்னும் 3 லைன் போடணும். 3 லைன் மொத்தம் 4 லைன் வந்து இந்த 8 ஒயர்லேயே போடணும். இப்போ பாருங்கள், நான் அந்த 4 லைனும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் 2 ஒயர் விட்டு ஸ்டார்ட் பண்ணி 2 லைன் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ஒயரையும் விட்டுட்டோம். மொத்தம் 5 ஒயரை விட்டுட்டு 6வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணி 8 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 லைன் வந்து போட்டிருக்கோம். இது வந்து 7வது லைன். 7வது லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒயரை விட்டுட்டு 7 ஒயரில் நாட் போட போகிறோம். இப்போ சைடில் இருக்கிற அந்த 1 அடி ஒயர் இருக்கு இல்லையா, அதை அளந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஒயரை விட்டுட்டு மீதி இருக்கிற 7 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்குங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்குங்க. இந்த 7 ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. இப்போ இந்த 7வது லைனும் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வந்து அந்த 2.5 அடி அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஷேப்புக்காக தான் நம்ம ஒயரெல்லாம் வந்து விட்டுட்டு போடுறோம். இப்போ வந்து உள்பக்கம் வந்து திருப்பிடுறேன். திருப்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 1 அடி ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2.5 அடி ஒயரும் இருக்கும். இந்த 2.5 அடி ஒயரை வச்சு தான் நம்ம மேலே டோர் வந்து போட போகிறோம். ஸோ இந்த அடி வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம எல்லா ஒயர்லேயும் வந்து தென்னங்குச்சி வந்து சொருகிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து தென்னங்குச்சி வந்து சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போட வேண்டியதுதான். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சைடு ஒயர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம 2.5 அடி விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த ஒயரில் வந்து நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயரில் வந்து நான் நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா ஒயர்லேயும் அப்படியே நாட் போட்டுகிட்டே வாங்க. எந்த ஒயரையும் விடாமல் எல்லா ஒயர்லேயுமே நம்ம கண்டினியூவாக நாட் போடணும். இப்போ இதே மாதிரியே இந்த கார்னர் வரைக்கும் நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னர் வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த சைடில் இருக்கிற 13 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் வந்து முடிச்சிட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயர்லலாம் வந்து நாட் போட்டுக்கலாம்.
நம்ம எந்த ஒயரையுமே விடாமல் எல்லா ஒயர்லையுமே நாட் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த பக்கம் இருந்த ஒயரில் போட்டுட்டோம். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயரெல்லாம் கட் பண்ண இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வந்திருக்கும். அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு நாட் போடும்போதே. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த வி ஷேப்பில் வரதால் ஒயரெல்லாம் இந்த மாதிரி கிராஸில் வரும். நம்ம இந்த நாட் போட்டு மேல் பக்கமாக அதை கொண்டு வரணும். ஸோ இங்கே நாட் போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் எல்லா ஒயர்லேயுமே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இங்கெல்லாம் நாட் போடும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக போடுங்க. பாருங்கள், இந்த பக்கம் இருந்த 2 ஒயரில் போட்டோம். இப்போ இந்த பக்கம் திருப்பி அந்த சைடில் இருக்கிற 2 ஒயர்லேயும் நாட் போடுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி தான் எல்லா ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டு கொண்டு வரணும். பாருங்கள், இந்த எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு கொண்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நாட் ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 லைன் போடணும். 3 லைன் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை உள்பக்கம் விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம். இங்கே தான் வந்து கீபோர்டு வரும். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 1 அடி ஒயரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த 2.5 அடி ஒயரும் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம அந்த கீபோர்டு வந்து வைக்கிறதுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 3 லைன் வந்து நம்ம இங்கே வந்து போட போகிறோம். 3 லைனும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயராக நம்ம இந்த சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 2.5 அடி ஒயரில் வச்சு தான் நம்ம இந்த 13 ஒயர்லேயும் வந்து நாட் போட போகிறோம். இந்த மாதிரி அந்த ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு இந்த 13 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே எல்லா ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுட்டோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 13 நாட்டு வந்திருக்கும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒயரை எடுத்து அந்த ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே இன்னும் 2 லைன் வந்து போடணும். இதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 2.5 அடி ஒயரை எடுத்து நம்ம ரன்னிங் ஒயராக வச்சு இன்னும் 2 லைனும் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் 2வது ஒயரை வச்சு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு நாட் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா ஒயர்லேயும் போட்டுருங்க. இது போட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு ஒயரையும் வச்சு 3 லைனாக வந்து போட்டுடலாம். 3 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3 லைனும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒயரை கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் நம்ம போட்டுன்னு வந்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஒயரெல்லாம் வந்து நம்ம சொருகிக்கலாம். நம்ம நாட் போட்டு இங்கே கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த 3 ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 3 ஒயரையும் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு மேலேயே வந்து சொருகிக்கலாம். நாட்டோடைய மேல் பக்கமே வந்து நம்ம சொருக போகிறோம். இந்த மாதிரி வச்சு நாட்டோடைய மேல் பக்கம் வந்து சொருகிடுங்க. இந்த மாதிரி தான் நாட்டோடைய மேல் பக்கம் சொருகணும். இந்த மாதிரியே அந்த 6 ஒயரையும் வந்து சொருகிடலாம். இப்போ பாருங்கள், நான் சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு மீதம் இருக்கிற ஒயரெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே தான் வந்து அந்த கீபோர்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ரன்னிங் ஒயர் இருக்குது. அந்த ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ சொருகி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீளமான ஒயர் இருக்குது இல்லையா, 2 அடி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரெல்லாம் வந்து முடி போட்டுக்கலாம். நம்மளுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 11 ஒயர் இருக்கும். இந்த 11 ஒயரையும் வந்து முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து நம்ம சொருகிடலாம். அந்த 11 ஒயரை விட்டுட்டு மீதி ஒயர் எல்லா ஒயரையுமே நம்ம வந்து உள்பக்கம் வந்து சொருகிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து சொருகி முடிச்சுட்டேன். நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 11 ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட போகிறோம். நீங்கள் நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து எந்த மாதிரி கீழே இருக்கோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒயரெல்லாம் வந்து விட்டுட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உள்ளே வந்து சொருக கொஞ்சமாக மடிச்சுட்டு இந்த 11 ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுட்டோம். 11 நாட் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ உள்ள சொருக கொஞ்சமாக வந்து ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போடும்போது இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒயரை வந்து விட்டுட்டு வந்து நாட் போடணும். நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது இதை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்குங்க. இதே மாதிரி கண்டினியூவாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போட்டுருங்க. போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுற மாதிரி ஷேப் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஒயரை வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நீங்கள் ஒயரை வந்து கம்மி பண்ணி போடணும். ரைட் ஹேண்ட் சைடில் கம்மி பண்ணி போடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வரும். கீழே இருக்கிற மாதிரி ஷேப் வந்து மேலே மூடிலையும் வரும். இப்போ பாருங்கள் மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து நம்ம உள்ளே சொருகிடலாம். 3 பக்கமும் ஒயர் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போது நான் எல்லா ஒயரையும் வந்து சொருகி முடிச்சுட்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 காலும் வந்து போட்டிருக்கேன். இன்னும் ஒரு கால் வந்து போடணும். அந்த 2 காலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நேராக வர மாதிரி போட்டுக்குங்க. இது ஒரு காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 3 அடியில் 2 ஒயர் வந்து எடுத்திருக்கேன். அந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி சொருகிடுங்க. இந்த மாதிரி சொருகி நம்ம எப்பவும் ஸ்டிக் போடுவோம் இல்லையா? இந்த மாதிரி அதே மாதிரியே வந்து ஸ்டிக் போட்டுக்குங்க. இப்போ செகண்ட் போடுறோம் ராங் சைடில். இப்போ ரைட் சைடில் போடுறோம். இது போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக வந்து தென்னங்குச்சி வந்து வச்சு போட போகிறோம். நம்ம இந்த ஸ்டிக் வந்து செஞ்சுட்டு அதுக்குள்ளே தென்னங்குச்சி வந்து நம்மளால் அந்த அளவுக்கு சொருக முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போடும்போதே நம்ம குச்சியை வந்து உள்பக்கம் வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்பக்கம் இந்த மாதிரி வச்சு போடுறேன். ஒரு 2 நாட் போடுற அளவுக்கு நீங்கள் விரலால் வந்து அந்த குச்சியை வந்து பிடிச்சிக்குங்க. தென்னங்குச்சியை பிடிச்சிட்டு நாட் போட்டுக்குங்க. ஒரு 2 நாட் வந்து அந்த மாதிரி பிடிச்சி போட்டால் போதும். அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரிப்பாக வந்து நின்றுடும். இப்போ நம்ம 2 நாட் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தென்னங்குச்சி வந்து ஸ்டிப்பாக நின்றுச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் நாட் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தென்னங்குச்சியை உடச்சிடுங்க. இதுவும் பாருங்கள் இந்த 2 காலையும் நான் அந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கால் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இங்கே ஸ்டிக்கு வந்து வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 அடியில் 2 ஒயர் எடுத்து நம்ம கைப்பிடி போடுவோம் இல்லையா? அதே மாதிரியே மேல் பக்கம் வந்து கைப்பிடி மாதிரி போட்டு உள்பக்கம் தென்னங்குச்சி சொருகி கீழே வந்து அதை சொருகிட்டேன் மீதி ஒயரெல்லாம். இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நான் அந்த கீபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையில் ஒயிட் கலர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்னை வச்சு வரைஞ்சிக்கிங்க. இப்போ கம் போட்டு நம்ம ஒட்டிடலாம். நான் நார்மலாக ஸ்டோன்லாம் ஒட்டுற கம்மை தான் ஒட்டியிருக்கேன். எனக்கு நல்லாவே ஒட்டிக்கிச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய பியானோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப க்யூட்டாகவே வந்திருக்கு. நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.